ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். தம்ப்ளைன் பார்த்தாவே கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஜெகா வைஷு பொட்டிக் அவங்க கிட்டேருந்து வாங்கின சாரீ ரிவ்யூ தான் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். இந்த சாரீ பார்த்திங்கன்னா நான் ஆர்டர் பண்ணி 1 வீக் ஆகிடுச்சு எனக்கு. அதுக்கப்புறம் தான் டெலிவரி வந்துச்சு. ஸோ சாரீ பார்த்திங்கன்னா அவுட்லுக் இப்படி தான் இருக்கும். பிக்சர் போட்டிருந்தேன் இல்லையா, அந்த மாதிரி தான் அவங்க கட்டி ஒரு ஷார்ட்ஸ் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. விலையும் பார்த்திங்கன்னா ஒரு 650 தான், ஓகேங்களா, ரொம்பலாம் கிடையாது. 650 ரூபா தான். இது எனக்கு வந்து ஃபுல் சாட்டிஸ்ஃபைடாக கேட்டிங்கன்னா ஒரு 90% வந்து சாட்டிஸ்ஃபைட் தான். சாரீ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து கலரில் வந்து வருது. ஒரு மாதிரியாக வந்து உங்களுக்கு சாண்டல் மாதிரி கோல்டன் மாதிரி ஒரு கலர் இது. இது கூட பார்த்திங்கன்னா மெரூன் கலரில் ப்ளவுஸ் பீட் வந்து கொடுத்துருந்தாங்க. ஃப்ளவர் போட்டு ஃபுல்லாகவே பூ போட்டு இந்த சாரீ வந்து இருந்துச்சு. அதாவது ப்ளவுஸ் பீட்டில் மட்டும் இந்த ஃப்ளவர் போட்டிருந்தது. கான்ட்ராஸ்ட்டாக வந்து கொடுத்துருந்தாங்க. கான்ட்ராஸ்ட்டாக ப்ளவுஸ் கொடுத்ததால தான் நான் இந்த சாரியை வந்து ஆர்டர் பண்ணேன். ஸோ மீதி எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்து நான் அவங்களுக்கு மெசேஜ் பண்ணியிருந்தேன். அவங்க அழகாக வந்து வாய்ஸ் மெசேஜ் போட்டாங்க. எனக்கு அதுவே வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆன மாதிரி இருந்தது. நிறைய பொட்டிக்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எந்த மெசேஜ் போட்டாலும் நமக்கு வந்து ரிப்ளை பண்ணுறதுக்கே ரொம்ப டிலே பண்ணுவாங்க, ஓகேங்களா. ஸோ இவங்க வந்து அந்த மேடமே வந்து எனக்கு வாய்ஸ் நோட் போட்டதால் எனக்கு அதை கேட்டது வந்து எனக்கு நிஜமாக வந்து எனக்கு கரெக்டாக பிடிச்சிருந்தது. ஏன்னா வந்து அவங்களே வந்து இறங்கி வந்து இந்த மாதிரி செய்கிறாங்கன்னும் போது ஓகே தான் எனக்கு வந்து தோணுச்சு. ஸோ சாரீ வரட்டும், நம்ம ஃபுல்லாக வந்து ரிவ்யூ பண்ணி சொல்லிடலாம் அப்படின்றதுக்காக தான் இது வந்து நான் இந்த சாரீ வந்து ஆர்டர் பண்ணேன். நிறைய பேர் வந்து ஜெகா வைஷோடைய பொட்டிக்கோடைய சாரீ ரிவ்யூ வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ எனக்கு கொஞ்சம் வர டிலே ஆகிடுச்சு சாரீ. மற்றபடி வந்து இந்த சாரீ வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 650 ரூபா. ஷிப்பிங் சார்ஜஸ்லாம் கிடையாது. இந்த சாரீ பார்த்திங்கன்னா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது வந்து நல்லா கொஞ்சம் திக்காக இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன் அவங்க கட்டியிருக்கும்போது ஷார்ட்ஸில். பட் நேரில் வந்தோன்னே கொஞ்சம் வந்து தின்னாக இருந்தது. மற்றபடி சாரீ பற்றிலாம் எந்த குறையும் சொல்ல முடியாதுங்க. சாரீ வந்து எனக்கு பிடிச்சி தான் இருந்தது. இப்போத்துக்கு ட்ரெண்டிங்க்கு ஏற்ற மாதிரி இருக்க டிசைன் வந்து போட்டிருந்தது, ஓகேங்களா. ஸோ சாரீ தின்னாக இருந்ததே தவிர மற்றபடி வந்து ரொம்ப தின்னலாம் டிரான்ஸ்பரண்ட்லாம் கிடையாது. கொஞ்சம் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன், அந்த எக்ஸ்பெக்ட் பண்ணதுக்கு அளவுக்கு இல்லை, ஓகேங்களா. கொஞ்சம் வந்து தின்னாக இருந்தது. சாரீ வந்து நான் ரிட்டன் அனுப்பலை. ஏன்னா வந்து எனக்கு ஓகே தான். அதனால் நான் ரிட்டன்லாம் அவங்கக்கிட்ட வந்து கேட்கல. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து த்ரெட் ஒர்க் வந்து பண்ணியிருக்காங்க. பார்டர் மாதிரி குட்டியாக வந்து ஒர்க் வந்து பண்ணியிருக்காங்க. நூல்லே வந்து அந்த மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ ஓகே தாங்க. ஆனால் வந்து அங்கங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ஃபினிஷிங் வந்து கொஞ்சம் சரியில்லாமல் இருந்த மாதிரி இருந்துச்சு. பட் அவங்களுடைய மேனுஃபேக்சரிங்காக இருந்தால் நம்ம வந்து சொல்லலாம். அவங்க வெளியே வாங்கி தான் வந்து சேல் பண்ணுறாங்க. அதனால் வந்து அவங்கள நம்ம எந்த குறையும் சொல்ல முடியாது. ஓகே தாங்க. டேமேஜ்லாம் எதுவுமே கிடையாது. நல்லா தான் இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா ஒரு டீசெண்டான லுக் வந்து கிடைக்கும் இந்த சாரீ வேர் பண்ணும்போது அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் ரொம்ப கிராண்ட் சாரீலாம் நான் வாங்கலை. பார்டர் வச்சது பட்டு சாரீ அந்த மாதிரி செக்ஷன் அந்த மாதிரி மாடல்லாம் நான் எதுவுமே வாங்கலை. ஸோ சிம்பிளாக தான் வாங்கினேன் இந்த சாரீ. இதுவே 650 ஓகே தான். இது ரேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா கடைகளில் வாங்குனீங்கன்னா ஒரு 500க்குள்ளே தான் இருக்கும். எனக்கு வந்து ஓகே தான். அவங்க பொட்டிக் வச்சுக்கிறதால அவங்களுக்கு மார்ஜின் வச்சு விற்கணும் இல்லைங்களா, அதனால அவங்க வந்து இந்த 650 கொடுக்குறாங்க. மெயினான விஷயம் ஷிப்பிங் சார்ஜஸ் இல்லை. அதுவே ஓகே தான் எனக்கு வந்து தோணுச்சு. ஷிப்பிங் சார்ஜஸ் 50 ரூபா 100 ரூபா போடாமல் எந்த ஷிப்பிங் சார்ஜஸும் இல்லை. 650 நான் பே பண்ணேன். எனக்கு சாரீ வந்து சென்ட் பண்ணிட்டாங்க. எனக்கு வாட்ஸ்அப்லேயே அந்த மேடம் வந்து பேசுனது அது ஒரு எனக்கு ப்ளஸ்ஸாக வந்து தோணுச்சு. நிறைய பேர் வந்து ரொம்ப பெரிய ஆளான பிறகு மெசேஜுக்கெலாம் ரிப்ளைவே பண்ண மாட்டாங்க. நிறைய பொட்டிக்கில் அப்படி தான். ஆல்ரெடி நான் ரிவ்யூ பண்ண பொட்டிக்கில் பார்த்திங்கன்னா எனக்கு சுத்தமாக வந்து எந்த மெசேஜுமே பண்ணலைங்க. ரிப்ளைவும் பண்ணல, நம்ம மெசேஜையும் பார்க்கல, அந்த மாதிரிலாம் வந்து பண்ணியிருந்தாங்க. ஆனால் சாரீ கொடுத்துட்டாங்க, ஓகேங்களா. நான் அதுவும் எதுவும் சொல்லலை. பட் இவங்க வாய்ஸ் நோட் இவங்களாவே யாரையும் வச்சு பண்ணாமல் இவங்களே வாய்ஸ் நோட் போட்டது அது எனக்கு ஒரு ப்ளஸ்ஸாக வந்து இருந்தது. சாரீ ஓகே தாங்க. ஓவரால் பார்த்திங்கன்னா சாரீ வந்து ஓகே தான், ஓகேங்களா. பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து தெரியும். நான் டேமேஜ் இருக்கான்னு சொல்லிட்டு தான் இப்போ செக் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கும் வீடியோவில் காமிக்கணும் இல்லைங்களா, எந்த டேமேஜும் கிடையாது, ஓகேங்களா. நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த ஃபினிஷிங்கில் மட்டும் கொஞ்சம் வந்து ப்ராப்ளம் இருக்குது. வேறு எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ப்ளவுஸ் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்ததுங்க. ப்ளவுஸ் தான் இதோட ஹைலைட்டே. இந்த சாரீக்கு உண்டான லுக்கே வந்து இந்த ப்ளவுஸில் தான் வந்து இருக்குது. ஸோ இந்த ப்ளவுஸில் பார்த்திங்கன்னா மெரூன் கலரில் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு லைனிங் கொடுத்து தான் நம்ம வந்து தைக்கணும். கை கிட்ட பார்த்திங்கன்னா இந்த ஃபுல் ஃப்ளாரும் வந்து வரும்னு நினைக்கிறேன். ஸோ உடம்பு ஃபுல்லாகவே பாடி ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு அங்கங்கே அந்த ரவுண்ட் ரவுண்டாக டாட் அந்த டிசைன் தான் வந்து வரும்.
ஓகே தான். ப்ளவுஸ் பிட்டும் வந்து ஓகே தாங்க. ஓகேங்களா. கொஞ்சம் ஷைனிங்கான ஒரு லுக்கில் வந்து இருக்குது. அந்த சாரீக்கு கான்ட்ராஸ்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதில் போட்டிருக்க எம்ப்ராய்டிங் ஒர்க்லாம் நல்லா கொஞ்சம் குவாலிட்டியாக தான் இருந்தது. ஓகேங்களா. இதுக்கெலாம் எதுவுமே குறை சொல்கிற மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஸோ இந்த பூ தான், இந்த ஃப்ளார் தான் வந்து இந்த ப்ளவுஸ்க்கே வந்து ஹைலைட்டு. ஸோ கலர் ரொம்பவே நல்லா இருந்ததுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த சாரீ பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்டர் சாரீலாம் ஆர்டர் பண்ணல. சிம்பிளாக தான் ஆர்டர் பண்ணேன் 650க்கு. பார்டர் சாரீ நான் நெக்ஸ்ட் டைம் வந்து ஆர்டர் பண்ணி நிச்சயமாக உங்களுக்கு நான் ரிவ்யூ பண்ணுறேன். ஓகேங்களா. இது எனக்கு ஓவரால் பார்த்தீங்கன்னா ஓகே தாங்க. ஓகேங்களா. இதில் குறை சொல்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. ரேட் வந்து கொஞ்சம் வந்து ஒரு 150, 100 ருபீஸ் கொஞ்சம் அதிகமாக வந்து தோணுது எனக்கு. பட் இருக்கட்டும், அவங்க வந்து மார்ஜின் வச்சு விற்கிறதால அவங்களுக்கும் வந்து வேணும் இல்லைங்களா, அதனால தான் அவங்க விற்கிறாங்க. மற்றபடி எனக்கு ஓவரால் இந்த சாரியோடைய லுக்கும் சரி, இந்த சாரியோட குவாலிட்டியும் சரி ஓகே தாங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இந்த ஜெகா வைஷ்யூ பொட்டிக்கில் வாங்கிக்கோங்க. எனக்கு வந்து ஓகே தான். நெக்ஸ்ட்டு நான் வந்து வேறு பார்டர் சாரீ ஆர்டர் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு நிச்சயமாக வந்து ரிவ்யூ சொல்கிறேன். எனக்கு வந்த சாரீ எனக்கு ஓகேவாக தாங்க இருந்தது. இது எந்த வித வந்து ப்ரமோஷன் வீடியோவும் கிடையாது. அவங்க காசு கொடுத்தா என்னை பேச சொல்லலை. எனக்கு பிடிச்சிருக்கிறதால உங்கள் கூட வந்து நான் ஷேர் பண்ணுறேன். இது வந்து ஒரு ரிவ்யூ சேனல். ஸோ நான் எல்லாமே வந்து ரிவ்யூ பண்ணிகிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு எந்த மாதிரியான ரிவ்யூ வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் உடனே வந்து நிச்சயமாக அந்த ரிவ்யூ வந்து பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் சொல்லுவேன். நான் பேர் சொல்ல விரும்பலைங்க. ஒரு பொட்டிக் இருக்காங்க. அவங்கள பற்றி வந்து நான் ரிவ்யூ பண்ணியிருந்தேன். அவங்க சாரீ வாங்கி நான் ரிவ்யூ பண்ணியிருந்தேன். ஸோ எனக்கு பிடிக்கலை, அதனால் நான் பிடிக்கலைன்னு சொல்லியிருந்தேன். ஓகேங்களா. அதுக்கு வந்து நைட்டு ஃபுல்லாக ஆளை வச்சு ஒரே கமெண்ட்டுங்க. நான் பேர் சொல்ல விரும்பலை அந்த பொட்டிக்கை. ஸோ எப்படி வந்து சாதாரண நார்மல் பீப்புள் வந்து எப்படி வந்து கமெண்ட் போட்டுக்கிட்டே இருப்பாங்க சப்போர்ட் பண்ணி. ஸோ என்னை அப்பயே கண்டுபிடிச்சிட்டு இது ஃபேக் ஐடிஸில் தான் வந்து இந்த மாதிரி மெசேஜ்லாம் கமெண்ட்ஸ்லாம் வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, நான் 20 சாரீ வாங்கினேன், 10 சாரீ வாங்கினேன், அவ்வளோ சூப்பர் குவாலிட்டி, நீங்கள் பொய் சொல்கிறீங்க, நீங்கள் உங்கள் வியூஸ்க்காக இந்த மாதிரி பொய் சொல்கிறீங்க அப்படின்றாங்க. நான் வியூஸ்க்காக ஏன் பொய் சொல்லணும்னு எனக்கு புரியலைங்க. வியூஸ்லேயே கூட நல்லா இருக்குன்னு சொன்னாலும் முடிஞ்சு போச்சு. ஏன் தப்பாக சொன்னால் தான் வந்து மக்கள் வந்து பார்ப்பாங்களா? உண்மையை சொன்னால் மட்டும்தான் மக்கள் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, லைக் போடுவாங்க. ஓகேங்களா. எதுவாக இருந்தாலுமே வந்து ஒரு நேர்மை இருக்கணும். எந்த விஷயமா இருந்தாலும் நம்ம பண்ணுற விஷயத்தில் ஒரு நேர்மை இருந்தால் மட்டும்தான் நமக்கு அதுக்கு உண்டான வந்து பலன் கிடைக்கும். அது வந்து எனக்கு தெரியும். தெரிஞ்சுட்டு தான் நான் வந்து கரெக்டான வந்து இன்ஃபர்மேஷன், கரெக்டான வந்து என்னுடைய ரிவ்யூ, தனிப்பட்ட ரிவ்யூ தான் நான் கொடுக்குறேன். சப்போஸ் நீங்கள் அந்த உங்களுக்கு வேறு ஒருத்தங்களுக்கு அந்த பொட்டிக்கில் வாங்கியிருந்து கூட பிடிச்சிருக்கலாம், நல்லா இருந்திருக்கலாம். பட் ஏன் வந்து எனக்கு ஒரே கமெண்ட்டுங்க, நெகட்டிவ் கமெண்ட். எனக்கு நெகட்டிவ் கமெண்ட். நீ வேணும்னே பண்ணுற, மித்துஷா நீ ஏமாத்துற, அப்படி இப்படி மக்களை வந்து ஏமாத்துற. என்னங்க நான் எதுக்கு நான் சாரீ விற்று ஏமாத்துறது நீங்கள். சாரீ வந்து ரூ. 300 சாரியெல்லாம் வந்து லைட் போட்டு டான்ஸ் பண்ணி ரீல்ஸ் போட்டு ஷார்ட்ஸ் போட்டு ஏமாத்துறது நீங்கள். நான் ஏமாத்துறேன்னு நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? நான் வந்து ஒரு சாரீ வாங்கி எனக்கு பிடிச்சிருந்தா பிடிச்சிருக்குன்னு சொல்கிறேன், பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்கிறேன். பட் நீங்கள் வந்து ஏமாற்றிட்டு நான் பீப்புள்ஸை ஏமாத்துறேன்னு சொல்லிட்டு நான் பீப்புள்ஸ் கிட்ட நான் என்ன விற்றுட்டு நான் இப்போ பீப்புள்ஸை வந்து ஏமாற்றிட்டேனே எனக்கு புரியல. ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய கமெண்ட் வந்து வந்துட்டுருக்குங்க. ஐடியை மாற்றி மாற்றி பேரை மாற்றி மாற்றி வந்து தேவையில்லாமல் நைட்டு மட்டுமே ஒரு 50 கமெண்ட் கிட்ட போடுறாங்க. ஃபேக் ஐடிஸ் நீங்கள் எவ்வளோ கமெண்ட் வேணாலும் போடுங்க. நான் வந்து உண்மையை சொல்லிட்டு தான் இருப்பேன். ஓகேங்களா. இந்த சாரீ எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு ஓகேவாக இருக்குது. நான் இப்போ நல்ல விஷயமாக தான் நல்ல ரிவ்யூ தான் வந்து கொடுத்துருக்கேன். இப்போ எனக்கு பிடிச்சிருந்தா நான் எனக்கு தனிப்பட்ட ரிவ்யூ தான் நான் கொடுத்துட்ருக்கேன். இது வந்து நீங்கள் வந்து சொல்லி நான் வந்து பண்ணணும் அப்படின்ற எனக்கு அவசியம் கிடையாது. அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தால் நம்ம வந்து எதுவுமே பண்ண முடியாது. அதனால் நான் அதெல்லாம் வந்து கண்டுக்கவே இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த பொட்டிக்கில் வாங்குறது உங்களோட விருப்பம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்கிக்கோங்க. இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நிறைய பேர் வீடியோக்கள் பார்க்குறீங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் இன்னொரு பயனுள்ள வீடியோட வரேன். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.